ஹாய், ஹலோ மக்களே! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க எல்லாரும் ஒரு தடவையாவது செய்திகள்ல தூதரகம் அப்படிங்கிற வார்த்தைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அமெரிக்கா தூதரகம், ரஷ்யா தூதரகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப நீங்க யோசிச்சிருக்கீங்களா? தூதரகம் அப்படின்னா என்ன? சரி, என்னன்னு தெரியலையா? கவலைப்படாதீங்க. இப்ப தெரிஞ்சுக்கலாம். தூதரகம் அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். இப்ப நம்ம இந்தியாவிலிருந்து மாணவர்கள் படிப்பதற்கும், மக்கள்கள் வேலை பார்ப்பதற்கும் ரஷ்யாவுக்கு போறாங்களா இல்லையா? அப்படி போற மக்கள ரஷ்யாவுல பாதுகாப்பதற்காக இந்திய தூதுவரின் தலைமையில் அமைக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ ஒரு அலுவலகம் ஒண்ணு இருக்கும். சரி, இது போன்ற தூதரக அலுவலகம் ரஷ்யாவுல மட்டும் தான் இருக்குமா? அப்பல்லாம் இல்ல. இந்திய மக்கள், மாணவர்கள் எங்கெங்க வேலை பார்க்குறாங்களோ, அதாவது எந்தெந்த நாடுகள்ல வேலை பார்க்குறாங்களோ, அங்கங்க இருக்கும். சரி, இவங்களோட வேலை என்ன? அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நம் மாணவர்கள் படிப்பை உறுதி செய்தல், பாதுகாப்பை உறுதி செய்தல், அங்கு கைதான ஆட்களை பெறுதல், பாஸ்போர்ட், விசா வழங்குதல், இறப்பு, அவசர உதவி ஆகியவற்றை செய்து தரும் பணிகளை செய்கிறார்கள். இந்த தூதரகத்தால நம் நாட்டோட ஒரு நட்புறவும், பொருளாதார உறவும் மேம்படுகிறது. ஓகே மக்களே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே இழுத்தா ரொம்ப போரிங்கா இருக்கும். மீண்டும் இதுபோல உள்ள சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.